அக்ஷரமணமாலை சாஸ்திர கருணாகர கணபதியே கரமருளி காப்பாய். ஸ்ரீ ரமண காவியாஞ்சலி. ரமண இசை வாருதி ஓர் இனிப்பான கடல் வெள்ளம். அவ்வெள்ளத்தை எவ்வளவுதான் பருகினாலும் திகட்டுதலை தராது. அவ்விசை பெரிய ஆறுகளாகவும் சிறிய ஓடைகளாகவும் உலகெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதனை இவ்வளவுதான் என்று ஒருவராலும் உறுதிபட கூற இயலாது. ஆனால் நாம் இசை வெள்ளத்தின் ஒரு துளியை சுவைக்கலாம், அதன் எல்லையை காண அதில் நீந்தி கழிக்கலாம். மேலும் முயன்றால் அலை அலையாய் பொங்கும் அவ்விசை வெள்ளத்தில் மூழ்கி முடிவில்லா இன்பம் காணலாம். ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை, ஐயே அதி சுலபம். நொய்யார்த்தமக்குமுளம் கையாமலகக்கனி பொய்யா ஒழிய மிகு மெய்யா உளதான்மா, ஐயே அதி சுலபம். கடலில் இருந்து நீர் மழையாகி ஆறுகளாகி இறுதியில் கடலில் கலப்பது போல் இசையும் அவரில் துவங்கி அவன் புகழை நாம் இசைக்க இசைக்க இறுதியில் பகவான் பாதக்கமலங்களை அடையலாம். ரமண அமுதக்கடல் தனது இனிய இசையால் அருணாச்சலனை தேன் கடல் என்று அருணாச்சல பஞ்சரத்னத்தில் கூறுகிறார். ஆகவே பகவானை பாடிய கவிஞர்களுக்கு வணக்கம் செலுத்தும் முன் நாம் முதலில் ஞான சூரியனான ரமண பகவானுக்கு அஞ்சலி செலுத்துவோமாக. யாவும் விழுங்கும் அருணகிரி பரமாத்மாவே
அகமிது தானெங்கேழும் என்றாய்ந்தே ஆக உருவை நன்கறிந்து நீர் நதி போலும் ஓயுமே உன் கண் அருணாச்சலனே உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டெல்லாமும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோனருணாச்சல வெல்கும் இன்புருவா உன்னில் ஆழ்ந்தே. ரமணர் மற்ற சாகித்ய கர்த்தாக்களைப் போல் தனது பாடல்களை உருவாக்கவில்லை. அருணாச்சலனே அருள்பாலித்து தனக்கு உரிய சொல்லை அவருக்கு தந்து உதவ அச்சொற்களே சாகித்யமாக மலர்ந்தன. அவ்வாறு மலர்ந்த 5 பாடல்கள்தான் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம். அருணாச்சல பெரும் கடலை பக்தி என்னும் மத்தினால் கடைந்து இவ் 5 ரத்தினங்களையும் நமக்கு அள்ளி அள்ளித் தருகின்றார் ரமண பகவான். அண்ணாமலையுனை எண்ணான் எனவென அண்ணான் தேங்கிட எண்ணாதே மண்ணாமல உடல் எண்ணா அகமென மண்ணாமாங்கிட ஒண்ணாதே தன்னாரளி செறி கண்ணாடொருகிரி பண்ணாதென்னிரு கண்ணாளா பெண்ணார் நலியுரு நன்னா ஒளியுரு பண்ணாளென்ன நன்னாயே அண்ணாமலையுனை எண்ணான் எனவென அண்ணான் தேங்கிட எண்ணாதே மண்ணாமல உடல் எண்ணாகமென மண்ணாமாய்ந்திட ஒண்ணாதே கண்ணாரடி செறி கண்ணாடொரு இரு பண்ணாதென்னிரு கண்ணாளா பெண்ணால் நலியுரு அண்ணா ஒளியுரு வண்ணாள் என்ன நன்னாயே அண்ணாமலை என்னிரு கண்ணாளா அண்ணாமலை. தலைவா நீ என்னை கடவினிற் கொணந்து உன் தாளில் நாள் வரை வைத்தாய். தலைவா நீ என்னை களவினிற் கொணந்து உன் தாளில் நாள் வரை வைத்தாய். தலைவானின் தன்மை என்னவென்பார்க்கு தலை குனி சிலையன் வைத்தாய். தலைவா நீ என்னை களவினிற் கொணர்ந்து உன் தாளில் நாள் வரை வைத்தாய். தலைவனான் வலைமான் தனை நிகராரின் தளர்வின கழிவு நாடிடுவாய். தலைவனான் வலைமான் தனை நிகராரின் தளர்வின கழிவு நாடிடுவாய். தலைவனாம் அருணாச்சலா
களவினீர் கொணர்ந்து உன் தாளிலின் நாள் வரை வைத்தார். அறிவருகிரியன அமர்த்தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவறிதற்கும் அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலமிக பெரிதென அறிவினில்லங்க அறிகிலனதன் பொருள் அது திருவண்ணாமலையென ஒருவரால் அறிவுற பெற்றும் அறிவினை மருளுருத்தருகினில் ஈர்க்க வருகுரு மமயமித ஜலமா கண்டேன் ரமண மகா சமுத்திர சங்கமத்தில் நாம் இரு மகாநதிகளை காண்கின்றோம். சகல சாஸ்திரங்களையும் அறிந்து பல காலம் தீவிர தவம் புரிந்து இறுதியில் பகவானை சரணடைந்து ஞான அனுபவம் பெற்ற காவிய கண்ட கணபதி முனி ஒருவர். மற்றொருவர் ரமணரிடம் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு ரமணரின் பேல் ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல்கள் இயற்றிய முருகனார் அவர்கள். அருணாச்சலத்தினில் அவதரித்தவனம் கருணாகரனை போற்றிடுவோம். மனித மனங்களில் இருக்கும் மாயையின் இருளை கரைத்திடவே வேண்டிடுவோம். அருணாச்சலத்தினில் அவதரித்தவனம் கருணாகரனை போற்றிடுவோம். மனித மனங்களில் இருக்கும் மாயையின் இருளை கரைத்திடவே வேண்டிடுவோம். அருணாச்சலத்தினில் அவதரித்தவனம் கருணாகரனை போற்றிடுவோம். ஆடிடும் ஓடிடும் புனித நதியிலும் எவனது கருணை தோன்றியதோ, எவனது கருணை தோன்றியதோ. பறவைகள் பாடும் ஓசைகளில் எவனது குரலே கேட்கிறதோ, எவனது குரலே கேட்கிறதோ. அற்புதமாகிய வண்ண மலர்களில் எவனது அருளே பொழிகிறதோ, எவனது அருளே பொழிகிறதோ. ஆத்மரூபனாம் ரமணனின் பெருமை ஆத்மரூபனாம் ரமணனின் பெருமை தோன்றிடும் வகைகளில் முடிவுண்டோ, தோன்றிடும் வகைகளில் முடிவுண்டோ, தோன்றிடும் வகைகளில் முடிவுண்டோ. அருணாச்சலத்தினில் அவதரித்தவனம் கருணாகரனை போற்றிடுவோம். மனித மனங்களில் இருக்கும் மாயையின் இருளை கரைத்திடவே வேண்டிடுவோம். அருணாச்சலத்தினில் அவதரித்தவனம் கருணாகரனை போற்றிடுவோம். பகவான் ரமணரின் பாதார விந்தங்களில் சரணடைவோர் யாவரும் கூறுவது ஒன்றே. அது ரமணர் உலக மகாகுரு சத்குரு என்பதே ஆகும். இதனை கணபதி முனி தாம் எழுதிய ரமண 40 திட்டவட்டமாக விளக்கியுள்ளார். ரமணர் முருகனின் அவதாரமே. அவர் சிவபெருமானின் ஆற்றலையும் ஞானத்தையும் ஒருங்கே வைக்கப் பெற்றவர் என்கிறார். பகவானின் உள்ளது 40 நூலை சத்தர்ஷனம் என்ற தலைப்பில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துள்ளார் முனி. உமையவளே தாயே நான் தொழுதேனே, இன்று உன்னருளால் தலைவரை நான் கண்டேனே. கண்டேன் கண்டேன் கண்டேனே. கண்டேன் கண்டேன் குருவே உன்னுரையாலே நீ பிரணவத்தை அன்று உரைத்த உண்மை நான் கண்டேனே. கண்டேன்
கண்டேன். குருவே உன்னுரையாலே நீ பிரணவத்தை அன்று உரைத்த உண்மை நான் கண்டேனே. ஆருயிரில் அறிவு தந்த என் குருவே என் குருவே, தவமனதிற்கும் உரிய பயன் தரும் திருவே என் குருவே. ஆருயிரில் அறிவு தந்த என் குருவே என் குருவே, தவமனதிற்கும் உரிய பயன் தரும் திருவே என் குருவே. பார் முழுதும் உனது திருப்பெயர் வாழ, பார் முழுதும் உனது திருப்பெயர் வாழ, உயர் பகவான் ஸ்ரீரமண மகரிஷியாக, பகவான் ஸ்ரீரமண மகரிஷியாக, பகவான் ஸ்ரீரமண மகரிஷி வாழ்க, எங்கள் பகவான் ஸ்ரீரமண மகரிஷி வாழ்க. ஆன்மீக கவிஞரான முருகனார் ரமணரையே சுவாசித்தார். ரமணர் என்னும் கருணை வெள்ளத்தில் மூழ்கித் திளைத்தவர். ரமணரன்றி வேறு ஒருவரை அறியாதவர். தனது எழுத்தெல்லாம் ரமணமே என எழுதியவர். இதனை நாமும் முருகனார் பாடல்களை கேட்கும்போது உணரலாம். முருகனாரின் சிறந்த படைப்பு ஸ்ரீ ரமண சந்நிதி முறை. பல்லாண்டு நங்கோ ரமண பகவதே, பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதே, பல்லாண்டு பல்லாண்டு பாடுறும் பக்தர் குழாதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடுறும் பக்தர் குழாதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதே, பல்லாண்டு. பமகரி கமரி ரீ சரி கமதா. பல்லாண்டு சோனி கருபதகானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதி, பல்லாண்டே. பாபா பமகமா மதனி கம பாபா பமகரி சரி கம பமதா. பல்லாண்டு அடிய பந்தம் பறிப்பானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதி, பல்லாண்டு. சரி ச சரி ச சரி சரி நீ சரி கம பமகரி கரி சரி ச சரி த பனி த பமகரி த மமதனி நிச. பல்லாண்டு பாடும் இப்பாவியம் ஈங்காத்து பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதே, பல்லாண்டு பல்லாண்டு பாடுறும் பக்தர் குழாதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நங்கோ ரமண பகவதே, பல்லாண்டு. மற்றும் ஓர் அரிய நூல் குருவாசக கோவை. பகவானின் உபதேச உந்தியார் நமக்கு கிடைத்திருப்பதற்கு நாம் முருகனாருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். பிறகு இதனை வடமொழி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் பகவானே எழுதியுள்ளார். கண்மம் பயந்தர கத்தனதாலயா
உபதேச உந்தியார், உள்ளது 40 ஆன்மவித்தை பாடல்கள் முருகனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் இயற்றியவை. முருகனாரால் புனையப்பட்ட மற்றவை ரமண தேவமாலை, ரமண சரண பல்லாண்டு, ரமண அனுபூதி, ரமண ஞான போதம் பல பாகங்கள் ஆகிய நூலாகும். சுத்தானந்த பாரதியாரின் அருள் அருவி என்னும் நூல் பகவான் ரமணரை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. மலையினின்று அருவி வீழ்வது போன்று ரமண ஞான மலையினின்று அருள் என்னும் அருவி வீழ்வதாக பாடல்கள் அமைந்துள்ளன. ரமணரின் வாழ்க்கை வரலாற்றை தாங்கிய ரமண விஜயம் என்னும் முதல் தமிழ் நூலினை எழுதிய தனிப்பெருமை சுத்தானந்த பாரதி அவர்களையே சாரும். இதய குகையே இருப்பிடமாக உதய கதிர் போல் உலகெல்லாம் ஒளிரும் அறிவே அருளே அன்பே ரமணா, அறிவே அருளே அன்பே ரமணா, ரமணா 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 ரமணா. கற்பது ரமணன், நிற்பது ரமணன், இருப்பது ரமணன், புஜிப்பது ரமணன். கற்பது ரமணன், நிற்பது ரமணன், இருப்பது ரமணன், புஜிப்பது ரமணன். உடுப்பது ரமணன், நடப்பது ரமணன், படுப்பது ரமணன், விழிப்பது ரமணன். அறிவே அருளே அன்பே ரமணா, அறிவே